இதை பார்த்தீங்களா? சுமார் 10 வருஷத்துக்கு அப்புறமா நான் இப்போ தென்னை மரம் ஏறி இருக்கேன். ஆக்சுவலாக இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து சுமார் 20 அடி உயரம் இருக்கும். இதுக்கு இந்த மரம் ஏறதுக்கு நிறையவே ஸ்டாமினாஸ் தேவைப்படும். இந்த தேங்காயில் கிடைக்கக்கூடிய அந்த இளநீரில் அந்த ஸ்டாமினாஸை ஃபுல்ஃபில் பண்ணணுன்னு நினைக்கிறேன். இந்த இளநீரில் நிறையவே புரத சத்தும் மினரல்ஸும் நிறைஞ்சிருக்கு. அதனால் இப்போ நான் இழந்த சக்தியை இதன் மூலமாக நான் மீட்டுப்பேன். என்னால் ரொம்ப நேரம் பேச முடியல. என்னை கூட்டிகிட்டு போக ஹெலிகாப்டர் வந்திருக்கு. என்ன தான் பல ஊர் வெளியூரில் டூர் சுற்றி பார்க்க போனாலும் நம்ம உள்ளூரில் கிடைக்கக்கூடிய இயற்கைக்கு தனி சுகம்னு தான் சொல்லணும். இந்த ஊர் பாருங்கள், இதுதான் என் ஊர். 20 நாளில் இந்த ஏரியா ஃபுல்லாகவே க்ரீன் லேண்ட் மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே பச்சை பசுமையாக இருக்கும். இயற்கையோடைய அழகை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு தோணும். இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் தான் நாற்று பிடுங்குதல்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய நாற்றுகளெல்லாம் பிடுங்கி வயலில் நடுவாங்க. அதுதான் நமக்கு இன்னும் 3 மாதத்தில் அரிசியாக வரும். இவங்க சேத்துல கால் வச்சா தான் நம்ம சோத்தில் கை வைக்க முடியும். மறந்துடாதீங்க, விவசாயத்தை காப்போம்.